ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவே உம்மை தியானித்தார் உள்ளம் கனியுமே கண்ணார உம்மை காணுங்கள் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாள் ஜெப வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான ஓய்வு நாள் ஜெப வேலையிலும் தேவ பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி உம்மை தொழுது கொள்ளும்படியாக, ஆராதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஜெப வேலையை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற மக்களை பலப்படுத்துங்க. இன்னும் வரக்கூடிய மக்களை கொண்டு வந்து சேருங்க. இந்த ஆராதனை உமக்கு உகந்ததாகவும் பிரியமானதாகவும் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. செய்தி வேலை, ஜெப வேலை, ஆண்டவரே பாடல் பாடுகிற வேலை ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாகவும் உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை வழிநடத்தவும் நிரப்பவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே ஆவி, ஆத்மா, சரீரத்தை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலை 16வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாமாலை 16. ஆகத்தோவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே தெண்டனிட ஆவலாக வந்தே நல்ல இயேசுவே உம்மை தேடி உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். வல்ல கர்த்தாவினுடைய தூய ஆட்டுக்குட்டியே நீரே என்றும் என்னுடைய ஞானமான வாழனே ஓமை தேடி ஓமை தேடி தரிசிக்கவே வந்தேன். என் பிரார்த்தனையை கேளும் அத்தியந்த பணிவாய் கெஞ்சும் என்னை ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய பிள்ளையார் உம்மை தேடி உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். ஜெபம் பண்ணுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர்.
உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் களங்கம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கங்களினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதம் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றே அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோட தாழ்ந்த சத்தத்தோடு பரம கிருபாஸ்தன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிறபடி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நம்மளுடைய வழிகளை விட்டு வழி அடைந்து போனோம். இருதயங்கள் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனை குற்றமாய் குற்றம் செய்தோம். செய்யாமல் செய்து வந்தோம். எங்களுக்கு சுயமே இல்லை. ஆனாலும் தேவரே கர்த்தராகிய இயேசு மூலமாய் மனித வாக்குகளிலேயே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கும். தப்பிந்தாய்களை பொறுமையாக சீர்படுத்தும். மிகவும் நாமத்துமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்து வாழ்ந்தவனர் கர்த்தராகிய இயேசு நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோ. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளே வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் உங்களுக்கு தந்தருளுவாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். வல்லமையும் மகிமையும் ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை நாமம் துதிக்கப்படுவதாக. 95வது சங்கீதத்தை நாம் பாடுவோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள். வந்து சங்கீதம் கொடுத்து பாட கடவோம். கர்த்தரை மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனும் மாயிருக்கிறார். பூமியில் ஏறுகிறது பரமங்களோ அவருடைய
சமுத்திரத்தை அவரது உண்டாக்கினார். பெற்றாந்தரையோ அவருடைய ஒரு வாக்கேற்று நமக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து கடவோவாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் அவர்களான ஆடுகளுமாமே இந்த கேட்பீர்களாகில் வனப்பட போதும் சொன்ன போல உங்களை கடின படுத்தாதேயுங்கள். அங்குப்பாக என்னை சோதித்து என்னை பரிசை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். நாற்பதை யாரோசித்து ஜனமண்டோ என்னை வழியில் என்றும் சொல்லி என்னை என்று என்னுடைய கோபத்திலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சகாரங்களும் மகிமையுண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதம் 72ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 முதல் 7. சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடு உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களே அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கல் செய்கிறவனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரமும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புல்லர் புண்ட வெளியின் மேல் பெய்யும் மலையைப் போலவோ பூமியை நினைக்கும் தூரலை போலவும் இறங்குவார். சேர்ந்து வாசிப்போம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ளவரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் உட்காருவோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஏசாயா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும்.
பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோஸிலும் எத்தியோப்பியாவிலும் பர்ஷியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டி. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-12 வரை. மேத்யூ சாப்டர் 3 verses 1-12. மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 1. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை சேவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதா தேசத்தாரும் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, வீரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவள் பரிசுத்த ஆவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாள். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பாள். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் யாவரும் எழும்பி நின்று 100வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்தினி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் அறியுங்கள், நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் ஒரு ஜனங்களும் அவர் மேய்ச்சல் நாடுகளுமா இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நிலைக்கும், அவருடைய உண்மை தலைமை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவியானவரே பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூணாம் நாள் எழுந்திருந்தார். பரமேறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனை பரிசுத்தரிக்கிறார். அவைத்து வருவார். பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறேன். ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சர்வத்திலும் நீதியிலும் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் நமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, முன்னாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜரோதாக செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய பதினேழு தாரும் இவ்வளவு மன்னிக்கிறது போல என் குட்டைகளுக்கு மன்னியும். பண்ணாமல் தீமுழித்துக் கொள்ளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீ தேர்ந்தெடுத்த ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரே எல்லாம் எங்களுக்கு ஆயுத்தம் செய்வர் ஒருவரும் இல்லை. பராபரனே எங்களை இருதயங்களை சுத்திகரியும். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு எடுத்துக் கொள்ளாதேயும். அட்வென்ட் நாட்களில் உள்ள 3ஆம் ஞாயிற்கான சுருக்க ஜெபம். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் முதலாம் தரம் வருகையில் உமக்கு முன்பாக உமது வழியை ஆயத்தம் பண்ண உமது தூதனை அனுப்பினீரே, அதுபோலவே தேவரீர் உலகத்தை நியாயம் தீர்க்க 2ஆம் தரம் வருகையில் நாங்கள் உமக்கு முன்பாக பிரியமுள்ள ஜனங்களாய் காணப்பட இப்பொழுது உமது ரகசியங்களின் உக்கிரானக்காரரும் பணிவிடைக்காரருமானவர்கள் கீழ்ப்படியாதவர்களின் இருதயத்தை நீதிமான்களுடைய ஞானத்துக்கு நேராய் திருப்பே உமது வழியை ஆயத்தம் பண்ண கிருபை செய்திருள்ள வேண்டும் என்று பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக என்றென்றும் ஜீவித்து அரசாளுகிற உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த யோவான் ஸ்நானகனின் திருநாளுக்குரிய சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது திருவுல செயலால் அதிசய விதமாய் பிறந்த உமது பணிவிடைக்காரரானாகிய யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்து உம்முடைய குமாரனாகிய எங்கள் இரட்சகருக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும்படி அனுப்பப்பட்டாரே, அவருடைய பிரசங்கத்தின்படி நாங்கள் மெய்யாய் மனம் திரும்பவும் அவருடைய நல் மாதிரியின்படி எப்பொழுதும் சத்தியத்தை சொல்லி துன்மார்க்கத்தை தைரியமாய் கண்டித்து சத்தியத்தின் நிமித்தம் வரும் துன்பத்தை பொறுமையாய் சகிக்கவும் அவர் போதகத்தையும் பரிசுத்த நடக்கையையும் பின்பற்றும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டளையிட்டருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியறல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது அறிவிப்பு வாசிக்கப்படும். வருகிற சனிக்கிழமை டிசம்பர் 20ஆம் தேதி மாலை 7 மணிக்கு நம்முடைய கேரல் சர்வீஸ் நடைபெறும். யாரும் கலந்து கொண்டு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தனியாக நீங்கள் பாடலாம், குடும்பமாக பாடலாம்.
குரூப்பாக பாடலாம். ஆகையால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதேபோல் நம்முடைய கிறிஸ்துமஸ் ஆராதனை டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை மாலை 7:30 மணிக்கு நடைபெறும். அவர் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் நம்முடைய நியூ இயர் சர்வீஸும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தேர்ஸ்டே மார்னிங் 7 மணிக்கு நடைபெறும். காலை 7 மணிக்கு நடைபெறும். பரிசுத்த நற்கருணை ஆராதனை நடைபெறும். யாவரும் அதை கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் சாட்சி நேரத்துக்கு நாம் கண் சொல்லுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கை செய்த நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களையும் நாம் மயம்காக சொல்கிற இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். பிரேசல்வா உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தது. நாங்கள் பப்ளு ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து சொல்லும்போது முதல்ல நான் இவ்வளோ நாள் நான் திருவாணியோட போயிருக்கிறேன், எல்லா கண்ட்ரிஸும் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பையன் வந்து என்கிட்ட கேட்டான், ரீனாவை கூப்பிட்டு போகிற மாதிரி இல்லை, என்னை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டி கூப்பிட்டு வரேன்னு சொன்னான். நான் எனக்கு மனசுக்குள்ளே நடக்க முடியாது, முட்டி ப்ராப்ளம் இருக்குதுன்னு இது நல்லா தெரியும். ஆனால் நடக்க முடியாது, எப்படி அவன்கிட்ட வேண்டான்னு சொல்கிறதுன்னு எனக்கு நான் முதல் பிள்ளை ஆசையாக சொல்கிறேன் அவங்கள கூப்பிட்டு போகிறேன் மம்மின்னு. ஸோ அதனால் நான் வரேன்டா நான் அப்படின்னு. நடந்துக்குவீங்களா மம்மி அப்படின்னா, நான் அதெல்லாம் நடந்துடலான்டா. மலை ஏறணும் நிறைய, ஏன்னா நிறைய கேவ் டெம்பிள்ஸ் அப்படி மலை ஏறுறது நிறையா இருக்குது அப்படின்னா. நான் சொன்னேன் சில இடங்களில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வரேன், சில இடங்களில் நான் வர முடியாதுறான்னு. ஆனால் கடவுளுடைய பெரிதான கிருபை நான் கொஞ்சம் மாத்திரையும் போட்டிருந்தேன், ஆயுர்வேதிக் டேப்லெட் தான் போட்டுக்கிட்டே இருந்தேன் கண்டினியூஸாக. அதனால் எல்லா இடமும் ரீனா கூட சில நேரத்தில் தளர்ந்து கொஞ்சம் நடக்க முடியாது, மேலே வர முடியலன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஏறுறேன்னு செவர்லேருந்து அப்படியே விழுந்தா, கீழே விழுந்து காலெலாம் இதாகி ப்ரூசஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்புறம் வரவே மாட்டேன்னு கோச்சிட்டு இறங்கி போயிட்டா கார்கிட்ட. அப்புறம் நான் ஏறி போனேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பப்ளு வந்து சொன்னால், மம்மி இந்த வயசில் இவ்வளோ அழகாக நீங்கள் நடக்கிறீங்க, ரீனாக்கு நடக்க முடியல பாருங்க அப்படின்னா. இதெல்லாமே வந்து கடவுள் வந்து என் கூட இருக்கிறாருன்றதை நான் ஃபீல் பண்ணேன். நான் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயம்தான், ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு. அது ஏற்கனவே நம்ம இந்தியாவில் அந்த நடந்த அந்த இன்சிடெண்ட்லேருந்து எனக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ளைட் ஏறினாலே பயம்தான். கூடி வர ட்ரெயினில் போகணுன்னு ஆசைப்படுவேன். ஆனால் ட்ரெயினில் போகிறதுக்கும் என்னோடய ஹெல்த் கண்டிஷன் இது பண்ண மாட்டேன்னுது. சரி, அவன் ஃப்ளைட்டில் போகும்போது கொஞ்சம் பயந்து இது பிடிச்சிட்டு தான், ஏன்னா எனக்கு காது வலி வரும், எல்லாம் கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அப்படியும் இருந்தும் போய் என்னை பத்திரமா போய் இறக்கி விட்டாங்க. போயிட்டு திரும்பி அங்கே எல்லாம் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே நாங்கள் போய் இறங்கும்போது லேசாக தூரிட்டு இருந்த மாதிரி இருந்தது மழை. அது இன்னும் நாங்கள் போய் இறங்கின உடனே எங்களுக்குன்னே வந்த மாதிரி இருந்தது அந்த சைக்ளோன். 37 இயர்ஸ் கழித்து ஸ்ரீலங்காவில் அப்படி ஒரு சைக்ளோன் வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. 37 இயர்ஸாக அவங்க இதில் இந்த மாதத்தில் மழையே பெய்யாது, இது வந்து ஒரு நல்ல ஒரு கூலான ஒரு டைம் அப்படின்னாங்க. அப்படி நினச்சி தான் நாங்களும் போனோம். அப்புறம் நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் கவர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து நான் ஸ்டாப் மழை, ஒரு நிமிஷம் கூட நிற்கலை, பெஞ்சிக்கிட்டே இருந்தோடனே என்ன செய்யணும். அவன் சொன்னால், உங்களை நான் கொண்டு போய் காரில் கொண்டு போய் இதில் கண்டியில் வரைக்கும் இறக்கி விட்டுறேன் அப்படின்னாங்க. கண்டியில் போய் இறங்கி ஒரு ஹோட்டலில் கொண்டு இருந்தோம். நல்ல காலம் நாங்கள் இருந்துக்கிறீங்களா, நல்லா மேலே போயிருந்தோம் நாங்கள். அதனால் கீழே அவ்வளோ ஃப்ளட்டு அடிச்சுட்டு போகுதுன்றாங்க, எல்லாம் திங்ஸ் எல்லாம் மிதந்து போகுது. யானைக்கு கழுத்து வரைக்கும் தண்ணி நிற்குது, அவ்வளோ இது மழை வெள்ளமாக இருந்தது. ஆனால் நாங்கள் கடவுள் எங்களை வந்து உன்னதத்தில் வச்ச மாதிரி அந்த ஹோட்டலில் நாங்கள் மேலே இருந்தோம். செவரெல்லாம் கொஞ்சம் ஈர்ச்சி ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, அது கூட கொலாப்ஸ் ஆகிடுமோன்ற. ஆனால் அந்த அளவுக்கு இருந்தது தாங்க மழையும் வெள்ளமும். பயந்துட்டு தான் இருந்தோம். பட் அந்த அவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் கழித்து நாங்கள் ஹில் ஸ்டேஷன் ஒன்று போனோம். அது ஹில் ஸ்டேஷன் போகிறது அவங்க சொல்லிட்டாங்க, வேணாம், அங்கே ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடாக இருக்குது, நீங்கள் போகவே முடியாது, அந்த பக்கம் ரோடெல்லாம் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க. அது ஒரே ஒரு ஸ்டேஷன், ஹில் ஸ்டேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அது மட்டும் அதில் போனால் அந்த டீ இதெல்லாம் பார்க்கலான்னு சொன்னாங்க. அது மட்டும் தான் நாங்கள் பார்க்கல, தவிர்த்து கடவுள் எல்லாம் நாங்கள் மொத்தம் 5 ஸ்பாட்டு மெயின் 2 நாளைக்கு ஒரு
அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். அதில் 4 பார்த்துட்டோம். ஒன்றே தான் கடவுள், அது என்ன அவர் கடவுள் சித்தம் இல்லாமல் இருந்தது. பட்டு நம்ம இருந்த மற்ற 4ஐயும் நாங்கள் நல்லா பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். போயிட்டு திரும்பி வரும்போது ஏர்போர்ட்டில் வந்தால் எல்லாம் அங்கே அப்படியே ஜனங்கள்லாம் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அங்கே சொன்ன ஒரு சின்ன ஏர்போர்ட்டு தான், பட் அது ஏன் இவ்வளோ ஜனங்கள் என்னன்னு கேட்டால் எல்லா ஃப்ளைட்ஸும் அங்கே இது கேன்சல் ஆகிடுச்சு. எல்லா ஃப்ளைட்டுமே கேன்சல் ஆச்சு, எக்ஸப்ட் எங்களுக்கும் கூட எங்கள் ஃப்ளைட் வந்து இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் அந்த ஃப்ளைட் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு எங்கேயோ ஒரு ஷெட்டில் நிற்கிற ஒரு ஃப்ளைட்டை கொண்டு தான் விட்டாங்க. ஏன்னா அந்த ஷீட்ஸ் அந்த இதெல்லாமே ரொம்ப கிழிஞ்சி தான் இருந்தது. எங்களுக்கு பயம்தான் அந்த ஃப்ளைட்டுக்கு ஒழுங்காக போய் சேரணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ எங்கிட்ட உட்காந்துருந்தவங்கலாம் கேட்டாங்க, நீங்கள் ஃப்ளைட் கேன்சல் பண்ணி டிக்கெட் இது பண்ணுறதுக்கு வரீங்களா, ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்குறதுக்கு வரீங்களா? நான் சொன்னோம் இல்லை, நாங்கள் எங்கள் ஃப்ளைட்டு இருக்குது ஸ்ரீலங்கன் இருக்குதான்னு போய் அப்புறம் போய் விசாரித்தோம். போய் கேட்டால் அந்த ஒரு ஃப்ளைட்டு மட்டும் தான் போகுதுன்னாங்க. அதுலேயும் கடவுள் எங்கள் கூட இருந்தார். கடைசி அந்த நான் சொன்னேன், என்ன இப்போ செகண்ட் டே நான் அழுது ஜோம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்ப்பா நான் ஜோம் பண்ணிட்டு தானே வந்தேன், நான் உங்ககிட்ட கேட்டுட்டு எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு அவ்வளோ நான் ஸ்ட்ராங்காக ப்ரே பண்ணிட்டு தானே அங்கேருந்து கிளம்புனேன். என்னையப்பா கொண்டு வந்து இவ்வளோ செலவழிச்சிருக்கிறோம், பணம் செலவழித்து வந்து எங்களை பார்க்க முடியாத அளவுக்கு நீ பண்ணிட்டேரப்பா அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கடவுள் எல்லாத்தையும் எங்களுக்கு காமிச்சு கடைசி நேரத்துலேயும் அந்த ஃப்ளைட்லேயும் எங்களை ஏற்றி கொண்டு வந்து இங்கே வந்து இறக்குற வரைக்கும் எங்கள் கூட இருந்தார். பத்திரமா வந்து சேர்ந்தோம். இது கூடவே எங்கள் கூட இருந்து எங்களை நல்லபடியாக வழி நடத்தினதுக்காக கர்த்தரை மறுபடியும் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக உங்கள் மத்தியில் ஒரு சாட்சி தெரிந்தவர்களுக்கு கூட நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டிசம்பர் 4 என்னுடைய அம்மாவை கர்த்தருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு 6 மணிக்கு என் தங்கச்சி ஃபோன் பண்ணான், அம்மா இப்படி இதாகிட்டாங்க, நீ இப்படி பண்ணுற. நான் அதில் சரி போனேன் அப்படின்னு தம்பி வரேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீ எப்படி வருவா அப்படின்னு கேட்டாங்க. சரி நான் எப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி வர முடியுமான்ட்டு. ஆனால் ஃப்ளைட்டில் டிக்கெட்டை பார்த்தா அன்றைக்கி எல்லாமே டிக்கெட் ரொம்ப இருந்தது, ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ நான் சொன்னேன் இவ்வளோ டிக்கெட் கொடுத்து நம்ம போக முடியாது, நான் இப்போ தானே வந்து பார்த்துட்டு போயிருந்தேன், அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அடக்கம் பண்ணிடுங்க, அடக்கம் பண்ணிட்டு 5 நாள் அந்த விசேஷத்தை ஜெபக்கூட்ட வைங்க, நான் வந்து அதில் வந்து கலந்துக்கிடுவேன் அப்படின்ட்டு. சரி அது மாதிரி அவங்க 4ஆம் சாயங்காலம் இருந்தாங்க. 5ஆம் நல்லபடியாக கடவுள் அந்த நல்லா 6 சீட்டு பிடிச்சாங்க. நான் இங்கேருந்து நான் 6ஆம் கிளம்புனேன். கிளம்பும்போது எனக்கு இந்த டிக்கெட் பார்க்கும்போது அதே டிக்கெட் வந்து ஏசியில் தான் போட்டிருந்தாங்க. ஏசியில் போட்டோன்னே சீட்டு வந்து எனக்கு மேலே படுக்கிறது வந்து மேலே இருந்தது. நான் இது எப்படி ஏறி போய் படுக்க போகிறேன், எனக்கு முடியாத கடவுளை நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஏசியில் வந்து யாருமே அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. நான் எப்படி போகிறேன்னு அப்படின்னு நினச்சி பயந்து தான் போனேன். நான் போய் காணாவில் ஏறுதேன். நான் ஏறவும் நாங்கள் இருந்ததில் எல்லாருமே ஜென்ஸ் தான், ஒரே ஒரு லேடி மட்டும் இருந்தாங்க. அது அந்தேரி சர்ச்சில் உள்ள லேடி. அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் இங்கே ஜென்ஸாக இருக்கீங்க, நான் அந்த பக்கமாக ஒரு சைடு சீட்டில் ஒரு பையன் சின்ன சிங்கிள் பையன் இருந்தான், அவனை கூப்பிட்டு நான் தம்பி நான் அந்த பக்கம் இருந்துக்கிட்டு நீ இந்த பக்கம் அப்படின்னாங்க. அந்த பெர்த்து வந்து அவங்களுக்குள்ள கீழே உள்ள பெர்த்து. அதனால் அந்த கடவுள் தான் அந்த பெர்த்தை கூட எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தாங்க. போயிட்டு வரும்போது நல்லபடியாக வந்து எல்லாத்தையும் கடவுள் நிவர்த்தியாக செய்து கொடுத்தாரு. இப்போ என்னுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தாரு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து என் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த சிறுச்சாட்சி தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கேட்ட சாட்சியத்துக்காக நம்ம ஐயா அவர்கள் நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, எங்களை உமக்கென்று சாட்சிகளாக ஏற்படுத்தி சாட்சிகளை பகிரத்தக்கதான கிருபைகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்தீரே, உமக்கு நன்றிப்பா. எங்கள் வாழ்க்கையிலே செய்த அதிசயங்கள் எண்ணி முடியாதவைகள் தகப்பனே. அப்பா, அதையெல்லாம் கிரகித்து கூட பார்க்க முடியாத அதிசயமாய் நீங்கள் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்பா, ஒவ்வொரு நொடியும் நாங்கள் சுகம் பலன் ஜீவனோடு குடும்பமாய் வாழ்ந்து கொண்டு இருப்பது உம்முடைய மேலான கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. பிள்ளைகளை அருமையாக சாட்சிகளாக அவர்கள் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் அப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் திரளான சாட்சிகளை எழுப்பி தாங்க. திருச்சபையே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபைகளை தாங்க. உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக நாம் பாவமாலை 72வது பாவமாலையை பாடுவோம். ராக்காலம் பெற்றமே பிரிந்த பாடலை உற்சாகமாக பாடுவோம்.
காலம்பத்திலே மேய்ப்பர்கள் தமந்தை காத்தன கர்த்தாவின் தூதன் இறங்க விஞ்சோதி கண்டன அவர்களச்சம் கொள்ளவும் விந்தூதன் திகிலே எல்லோருக்கும் சந்தோஷமாம் நற்செய்தி கூறுவே தாவீதின் வம்சமுறிலும் மெய் கிறிஸ்து நாதனார் பூலோகத்தார்க்கு இரட்சகர் இன்றைக்கு பிறந்தார் இதுங்களடையாளமா முன்னணை மீது நீர் கந்தை பொதிந்த கோலமா அப்பாலனை காண்பி என்றுரைத்தாளமே வினோர் கூட்டத்தா அதூதனோடு தோன்றி கர்த்தாவை போற்றினார் மாவோன்னதத்தில் ஆண்டவா நீர்மேன்மையடைவி பூமியில் சமாதானமும் நல்லோர்க்கு ஈகுவே ஆமென். கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான ஓய்வு நாள் ஜெப வேளையிலும் உங்கள் மத்தியில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நம்முடைய திருமணத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று பார்த்தால், ஜான் த பேப்டிஸ்ட் a model of Christian ministers அப்படின்னு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது யோவான் ஸ்நானகர் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாராம். யோவான் ஸ்நானகரை குறித்து தான் நாம் இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அதாவது இந்த நம்முடைய வேதத்தை நன்றாக நாம் வாசிக்கும் போது 5 விதமான ஊழியங்கள் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தல ஊழியம், இன்னும் தீர்க்க தரிசன ஊழியம், இன்னும் சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதிக்கிற ஊழியம், இப்படி நிறைய ஊழியங்களிலே விதங்கள் உண்டு. ஆனால் யோவானை ஆண்டவர் விசேஷ விதமாக முன்குறித்து இந்த உலகத்திலே அனுப்பி இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணவும் செவ்வையாக்கவும் அவரே இந்த உலகத்திலே அனுப்பினவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே யோவானை குறித்து அவருடைய முன்மாதிரியான ஊழியத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் யோவான் ஸ்நானகத்தின் முன்மாதிரியான ஊழியம் மற்றும் அவருடைய சாட்சியுள்ள ஊழிய வாழ்க்கையை குறித்து தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதாவது மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 என்னுடைய சுவிசேஷ 2வது பாடம் வாசிக்க கேட்டோம்ல, அந்த பகுதிகளை நாம் நன்றாக வாசிக்கும் போது இந்த இடத்திலே யோவான் ஸ்நானகரை பற்றி சொல்லப்பட்டதாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அதாவது யோவான் ஸ்நானகர் மிகவும் வயதான, அதாவது அவருடைய பேரண்ட்ஸ் சகரியா எலிசபெத் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் மிகவும் வயதான காலத்திலே குழந்தையே பெற முடியாத அந்த சூழ்நிலையிலே, ஒன்றுக்கும் இல்லாத கைவிடப்பட்ட அந்த நேரத்திலே தேவதூதன் இப்படி யோவான் ஸ்நானகர் உம்முடைய பிறப்பார் என்று சொல்லப்பட்டு அப்படி அவர் ஏற்றுக்கொண்டு அந்த நேரத்திலே ஆண்டவர் யோவான் ஸ்நானகரை எலிசபெத்துக்கு கொடுத்தார். மிகவும் வயதான காலத்திலே பிறந்தவராக அவர் காணப்பட்டார்.
அவர் பிள்ளை பிறந்து வளர்ந்தது. ஆனால் வளர்ந்த உடனே அவர் வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அவர் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவராக காணப்பட்டார். இயேசுவே சொல்லி இருக்கிறார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலே யோவானை பார்க்கிலும் பெரியவன் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பரிசுத்தமாக காணப்பட்டதாக இருக்கிறது. எத்தனையோ பைபிள்ல பார்த்தோமானால் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டிலிருந்து எழும்பினவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் யோவானுக்கு தான் ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிலே இவனை பார்க்கிலும் பெரியவன் இல்லை, அந்த அளவுக்கு ஆண்டவரே அவரை குறித்து சாட்சி கூறுகிறவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, சாட்சி உள்ள வாழ்க்கையை அவர் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது, வாழ்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு பரிசுத்தமான, ஒரு எளிமையான, ஒரு எல்லாரும் அணுகக்கூடிய அந்த அளவுக்கு அவர் வனாந்திரத்திலே ஒட்டக மயிறு தரித்து தேன் சாப்பிடுகிறவராக, வெட்டுக்கிளி சாப்பிடுகிறவராக அப்படிதான் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. இன்னொன்று 6 மாதம் கழித்து தான் நம்முடைய ஆண்டவருக்கும் எவ்வளவு ஏஜ் டிஃபரண்ட்னா 6 மாசம் தான். மரியாள் எலிசபெத்தை சந்திக்கும் போது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று என்று பார்க்கிறோம். களிப்பாய் துள்ளிற்று. இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்று யோவானுக்கு வயிற்றில் இருக்கும் போதே அவர் பரிசுத்த ஆவியானவரினாலே நிரப்பப்பட்டார் என்றும் வசனம் சொல்லுகிறது. இப்படி யோவான் ஒரு தனித்துவமான, ஒரு விசேஷமான, ஒரு எல்லாரும் பிறந்த விதமாக பிறக்கவில்லை. அவரை தேவன் விசேஷித்த ஒரு பிறவியாக பிறந்து இந்த உலகத்திலே தான் வருகிறதற்கு முன்பாக அவருடைய பாதையை செவைப்படுத்த இப்படி பிரத்யேகமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராக தான் யோவான் ஸ்நானகர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, யோவான் 1ஆம் அதிகாரம் 19 23 நீங்க வாசிக்கும் போது அந்த இடத்துல எருசலேமிலிருந்து யூதர்கள், லேவியர், ஆசாரியர் லேவியர் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்கிறார்கள். நீர் யார்? கிறிஸ்துவா, நீர் எலியாவா அல்லது தீர்க்கதரிசியா? நீர் சொல்ல வேண்டும், நீர் யார் என்று கேட்கிறார்கள். அவர்கள் அப்படி கேட்கிறதற்கான காரணம் என்ன அப்படி என்று பார்த்தோமானால், அவ்வளவு கிறிஸ்துவா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததாக ஒரு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அவர் கிறிஸ்துவல்ல என்று சொன்னார். ஆனால் எலியாவா என்று கேட்கிறார்கள். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், எலியா வரப்போகிறார். அது யோவானை குறித்து தான் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, தீர்க்கதரிசியா என்று கேட்கிறார். ஆம், தீர்க்கதரிசி தான். ஆனால் எல்லாவற்றையும் அவர் மறுத்து விட்டார். சிம்பிளா அவர் சொல்லுகிறது, ஆண்டவர் வருகிறதற்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியை சொல்லப்பட்ட போல நான் அவருடைய குரல், வழியை செவைப்படுத்துகிறவர் என்று ஒரு தன்னை குறித்து ஒரு மேன்மையான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளாமல் ஒரு சிம்பிளா ஒரு ஹம்பலா சொல்ற ஒரு பர்சனாக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, தன்னை மக்கள் புகழ்ந்தாலும் உயர்த்தி வைத்தாலும் அதையெல்லாம் அவர் மெச்சிக்கொள்ளாமல் தன்னை தன்னை அடையாளப்படுத்துகிறவர்கள் மத்தியிலும் தன்னுடைய தரத்தை அவர் சுலபமாய் அவர் சொல்லுகிறவராக காணப்படுகிறார். நான் கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணதான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். யோவான் அவருடைய அர்த்தம் என்னவென்றால் கர்த்தரால் கிருபை பெற்றவன் அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஸ்நானன் என்கிறது ஒரு அடைமொழியாக அவர் ஞானஸ்நானம் கொடுத்ததினாலே, ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததினால ஒரு அடைமொழியாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டதாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, 4 சுவிசேஷங்களிலும் இவரை பற்றி கூறியிருக்கிறது. மற்றும் இவர் மணவாளினின் தோழன், இயேசு கிறிஸ்துவனுடைய தோழன் என்றும் சொல்லப்படுகிறது. அவர் வருகிறதற்கு முன்பாக வழியை செவ்வைப்படுத்தின ஒரு தோழனாக காணப்படுகிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தோமானால், மனம் திரும்புதலை வலியுறுத்திய ஒரு தூய ஊழியனாக யோவான் ஸ்நானகன் காணப்படுகிறார். மனம் திரும்புதலை வலியுறுத்திய ஒரு தூய ஊழியம் செய்திருக்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தோமானால்,
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கிக்கிறவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இவருடைய பிரசங்கத்தை நாம் உன்னிப்பாக கவனித்தால் ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கமாகவோ அல்லது ஒரு செழிப்பான பிரசங்கமாகவோ ஒரு புகழ்ச்சியான அப்படி பிரசங்கமாகவோ இருக்காது. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஒரு மனுஷன் பாவத்தை கண்டித்து ஜனங்களிடத்திலே உணர்த்தி அவர்களை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற விதமாக அவர்களை வழிநடத்துகிற ஒரு தூய்மையான ஒரு ஊழியம் செய்தவராக அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அவர் யாரையும் பார்க்கிறது இல்லை. அதாவது அந்த காலத்தில் இருக்கிற பாரம்பரியங்களை எல்லாம் உடைத்து உள்ளான இருதயம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருக்குள்ளாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அப்படி என்கிற ஒரு சிந்தனையோட தான் தொலைநோக்கு பார்வையோட தான் அவர் காணப்பட்டவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுங்கள் அப்படி என்று அவர் சொல்லுகிறார். நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும் என்று மனம் திரும்புதலை குறித்து ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அவர் கூறுகிறவராக இருக்கிறார். மத்தேயு 3:7 பார்க்கும்போது பரிசேயர் சதுசேயர்கள் எல்லாம் அவரிடத்திலே ஞானஸ்நானம் பெறும்படி வருகிற சமயத்திலே விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அவர்களை கண்டித்து உணர்த்தி பிரசங்கிக்கிறவராக காணப்படுகிறார். அதாவது சதுசேயர்கள் பரிசேயர்கள்லாம் லேஸ்ல ஞானஸ்நானம் பெறுவதற்கு மனம் திரும்புவதற்கு வரமாட்டார்கள். ஆனால் அவர்களையும் அவர் கண்டித்து உணர்த்தி அவர்களுடைய பாவத்தை சுட்டி காட்டி எந்த மனுஷனுக்கும் பயப்படாதவனாக காணப்பட்டான். அவன் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய ஊழியத்திலே ஒரு தூய்மையான ஊழியம் செய்து அந்த மனம் திரும்புதலின் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தை பரிபூரணமாக செய்கிறவராக அவர் காணப்பட்டார். பிரியமானவர்களே, அதாவது பரிசேயர் சதுசேயர்லாம் ஒரு கொடிய விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லும் போது அந்த பாம்பு விரியன் பாம்பு ஒரு கொடிய விஷம் உள்ளது. அதே போல அதாவது உள்ளத்துல விஷம், வெளியில நல்லவர்களை போல விஷம். அதே மாதிரி சதுசேயர்கள் பரிசேயர்கள்லாம் உள்ளத்துல ஒரு விஷம் உள்ளவர்கள், ஆனா வெளியே ஒரு வேஷம் மாறி வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதையெல்லாம் அவர் சுட்டி காட்டி உங்கள் பாவத்திலிருந்து நீங்க வெளியே வரணும் என்று தைரியமாக தன்னுடைய பிரசங்கத்தை கூறுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, யாரை குறித்தும் பயப்படாதவர் தான் இந்த யோவான். அதே மாதிரி ரோமர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது பின் பகுதியிலே. அதாவது அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் எவ்வளவுதான் சொன்னாலும் மனம் திரும்ப மாட்டார்கள். அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அதே மாதிரி ப்ராவர்ப்ஸ் 9:8 இப்படி சங்கீதம் 28:3 இப்படிலாம் பார்க்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இந்த வசனங்கள்லாம் என்ன சுட்டி காட்டுகிறது என்றால் பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் லேசில் அவர்கள் மனம் திரும்ப மாட்டாங்க. அவர்களுக்கு பரியாசக்காரர்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் உரைக்காது. அந்த அளவுக்கு அவர்களை மனம் திரும்புவதற்கு ரொம்ப கடினம். அவர்களை அவர் நல்வழிப்படுத்துகிறவராக யாருக்கும் பயப்படாமல் எல்லா மனுஷனையும் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்திலே அவர் பிரசங்கிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இப்படி அவர் அவர்களிடத்தில் பிரசங்கித்தான். இன்னொன்னு ஏரோது ராஜா ஒரு பாவமான ஒரு செய்கை, அதாவது தன்னுடைய ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கங்களில் இருக்கும்போது அந்த பாவத்தை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக காணப்படுகிறார். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். இப்படி அதாவது ஒரு தேசத்தின் அந்த ராஜாவுக்கே ஒரு சவால் விடுகிற ஒரு பிரசங்கத்தை, இப்படி யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தேசத்தின் ராஜாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு தந்த வேலையை நான் தைரியமாக சொல்லுவேன் என்று எந்த மனிதனுக்கும் அஞ்சாத ஒரு நபராக காணப்பட்டார். பிரியமானவர்களே, அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏரோதினிடத்திலும் போய் நீ அப்படி செய்வது சரியல்ல என்று சுட்டி காட்டின நபர். உடனே ஏரோதுக்கு கோபம் அது அவனை கொலை செய்ய
இரத்த சாட்சியாக கூட அவர் மரித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு தன் உயிரையும் பொறுப்பெடுத்தாமல் ஆண்டவருக்காக பாவத்துக்காக இரத்தம் சிந்தத்தக்கதாக அவன் போராடின மனுஷன். எந்த ஒரு மனிதனும் பாவத்துல வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுடைய வழிகளை செவ்வையாக்க, மக்களுடைய வழிகளை செவ்வையாக்க, தூய்மையாக்க அவன் தன்னையே தியாகம் செய்த ஒரு மனுஷனாக அவன் காணப்படுகிறான் பிரியமானவர்களே. மற்றும் மத்தேயு 3:10 இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படி என்று சொல்லி அதாவது நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்கிறார். அதாவது இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் கீழ் அதாவது நம்ம நல்ல ஒரு கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நம்ம நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக அந்த ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிற அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆண்டவருக்குள்ளாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி, அப்படி வாழாவிட்டால் ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்த்து விடுவார் அப்படி என்று சொல்லி தைரியமாக நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் பிரசங்கம் செய்தவராக இருக்கிறார். இப்படி மனம் திரும்புதலை வலியுறுத்தி ஒரு தூய்மையான ஊழியம் செய்தவர் தான் இந்த யோவானாக காணப்படுகிறார் பிரியமானவர்களே. கடைசியாக நாம் பார்த்தோமானால் தன்னை அல்ல கிறிஸ்துவை உயர்த்திய ஒரு தாழ்மையான இருதயம் கொண்டவர் தான் இந்த யோவான். இவன் ஜனங்கள் எல்லாம் நீர் கிறிஸ்துவா, எலியாவா, தீர்க்கதரிசி அப்படி என்று கேட்ட போது நான் கிறிஸ்துவதான், எலியா தான், தீர்க்கதரிசி தான் சொல்லி தன்னை தானே இவன் உயர்த்தி இருக்கிறான். அப்படிலாம் இல்லை, தன்னை தானே தாழ்த்தினான். ஒரு வசனம் அழகாக 3:11 இயேசு கிறிஸ்துவனுடைய பாதரட்சியை நான் சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான் உங்களுக்கு ஜலத்தினாலதான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பின்ன ஒருத்தர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினால அக்கினியினால ஞானஸ்நானம் கொடுப்பார், ஆகவே அவரே பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி இயேசுவை உயர்த்தி காண்பித்த ஒரு மனிதனாக இருக்கிறான் பிரியமானவர்களே. ஜனங்களுடைய புகழ்ச்சியை விரும்பாத மனிதன், ஜனங்களுடைய அதாவது கைத்தட்டுதல்களை விரும்பாத ஒரு மனிதன், ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் இந்த யோவான். யோவான் 1:29 வாசிக்கும் போது ஆண்டவரை தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அதாவது பாயிண்ட் அவுட் பண்றார். இவர் தான் அந்த தேவ ஆட்டுக்குட்டி, ஜனங்களுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மறிக்க போகிறவர் இவர்தான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். அப்படி யோவான் 3:30 நான் அவர் பெருகணும் நான் சிறுகணும், தன்னைதானே வெறுமையாக்கி அவ்வளவு அவர் தாழ்த்துகிறவராக காணப்படுகிறார். அவர் பெருக வேண்டும், அவர் பெருகி கொண்டே இருக்க வேண்டும், நான் சிறுகணும், நான் அப்பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் என்று சொல்லி நான் வழியை மாத்திரம் தான் ஆயத்தப்படுத்த வந்தேன், நான் அவருடைய பாதையை செவ்வை பண்ண வந்தேன், அவர்தான் என்னை காட்டிலும் அவர்தான் பெரியவர், என்னுடைய ஊழியத்தை காட்டிலும் அவர்தான் செய்ய போகிற ஊழியம் மேன்மை உள்ளதாக இருக்கும், அவர் ஜனங்களுக்காக ரட்சிப்பையும் மீட்பையும் தருவார் என்று சொல்லி தன்னை ஒரு தரத்தில் வைத்தவன், தன்னை எண்ணி அதாவது தன்னை எண்ண வேண்டிய மிஞ்சி எண்ணாமல் தன்னை ஒரு ஹம்பலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் இந்த யோவானாக இருக்கிறான் பிரியமானவர்களே. எந்த ஒரு பெயர் புகழ் செழிப்பு எதையும் அவன் விரும்பாதவனாக காணப்படுகிறான். இன்னொன்று, தன்னுடைய சீடர்களையும் அவன் இயேசுவின் பக்கமாக திருப்பி அவர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும் என்று சொல்லி அப்படி திருப்புகிறவனாக காணப்படுகிறான். இப்படி ஆண்டவருடைய அவனுடைய அதாவது ஆண்டவருடைய மகிமைக்காக தன்னுடைய அதாவது உயிரையும் பட்சமாக எண்ணி அந்த அளவுக்கு எந்த ஒரு விளம்பரமும் படுத்தாமல் தன்னுடைய ஓட்டத்திலே ஒரு நிதானமாக ஓடின ஒரு மனுஷன். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது தன்னுடைய புகழ்ச்சி விளம்பரம் எதையும் அவன் மேன்மைப்படுத்தாமல் இருந்ததினாலதான் ஸ்திரீகளுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஒரு பிறவி, எல்லாரை பார்க்கிலும் இவன் தான் பெரியவன் என்று சொல்லி ஆண்டவருக்கே வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தபடியினால் ஆண்டவரே அவனுக்கு சாட்சி பகிர்ந்து அவன் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். அதே போல ஒரு தூய்மையான மனம் திரும்புதலை கண்டித்து ஒரு தூய்மையான ஊழியத்தை செய்தவனாக இருக்கிறான். இன்னொன்று, அவன் ஒரு தாழ்மை உள்ள இருதயம் கொண்டவனாக இருக்கிறான் பிரியமானவர்களே. இப்படி நாமும் சாட்சி உள்ள வாழ்க்கை ஒரு ஊழியம் செய்து, இன்னொன்றும்
நாம் அதாவது மனம் திரும்புதலை குறித்து மற்றவர்களையும் கண்டித்து உணர்த்தணும். நாமும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி இன்னும் நாம் சரிப்படுத்த வேண்டிய சரியாக்கி இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒரு தூய்மையான ஓட்டத்திலே ஓடி ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் நம்மளை அல்ல, கிறிஸ்துவை நாம் உயர்த்தி காண்பித்து அவருடைய பேர் பிரஸ்தாபம், அவருடைய புகழ்ச்சியை நாம் விரும்புகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னும் கிறிஸ்துமஸ் நாட்கள் நாம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக வரப்போகிறார், அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக ஜனங்களுக்கு நாம் ஆண்டவருடைய நற்செய்தி, சின்ன சின்ன காரியங்கள் உதவிகள் செய்து இன்னும் நற்காரியங்கள் செய்து இன்னும் நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை பார்க்கிற விதமாக நாம் வாழ்ந்து காட்டி அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நாம் செய்வோமானால் அது ஆண்டவருக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் இருக்கும். பிரியமானவர்களே, நாம் யாவரும் கண்களை மூடி தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும்பா உம்முடைய வார்த்தையை கேட்க, உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள அப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க, உமக்கு நன்றிப்பா. ஆண்டவரே, உம்முடைய வழிகளிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்படி யோவான் அப்பா ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்திலே அப்பா உண்மையும் அப்பா உண்மை மாத்திரம் பிரதிபலிக்கிறவராக உயர்த்தி காண்பித்தவராக காணப்பட்டாரோ, அதே போல தகப்பனே நாங்களும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே இன்னும் தூய்மையான ஊழியத்தை செய்து இன்னும் தாழ்மையாய் நடந்து கொண்டு ஆண்டவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படவும் அநேக ஜனங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.